வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பேங்க் ஜாப் பற்றின டீட்டெயில் தான் வந்து சொல்ல போகிறேன். எங்கேருந்து வந்திருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிம் பேங்க்லேருந்து தான் 2025க்கான ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சேலரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 48,000லேருந்து ஸ்டார்டிங் சேலரி வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த பேங்க் ஜாபுக்கு ஃப்ரெஷர்ஸ் வந்து எலிஜிபிள். ஸோ ஃப்ரெஷர்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 15/4/2025 தாங்க அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட். இது தமிழகம் முழுவதும் இருக்க ஆண் பெண் யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறது, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து எலிஜிபிள், என்ன மாதிரியான போஸ்டெல்லாம் வந்து வெளியிட்டிருக்காங்க, அதுக்கான எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் வந்து என்ன அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலுமே வந்து உங்களுக்கு நான் கிளியராக வந்து சொல்கிறேன். அதுக்கு இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா எக்ஸிம் பேங்க்லேருந்து வந்திருக்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இம்பார்ட்டன்ஸான டேட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. வெப்சைட் லிங்க் வந்து எப்போ ஓப்பன்னா 22 மார்ச் 2025 ஓப்பன் ஆகி லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறக்காகட்டும் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுறக்காகட்டும் ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா 15 ஏப்ரல் 2025 வரைக்கும் டைம் இருக்குது. அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பேமெண்ட் அமௌண்ட் பே பண்ணுறதுமே வந்து எக்ஸாம் ஃபீஸ்க்கு வந்து நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான மந்த் வந்து பார்த்திங்கன்னா May 25 சொல்லியிருக்காங்க. எக்ஸாக்ட் டேட் வந்து சொல்ல. ஸோ மே மாதம் வந்து இதுக்கான ரிட்டன் எக்ஸாம் வந்து நடக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சி டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன போஸ்ட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் ட்ரைனி போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 22 வேக்கன்சிஸ் வந்து கொடுக்குறாங்க. அதுவும் வந்து ரிசர்வேஷன் சைடுமே வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. அன்ரிசர்வ்டில் 11, எஸ்சியில் 3, எஸ்டியில் 1, ஓபிசியில் 5, இடபிள்யூஎஸில் 2ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டெப்டி மேனேஜர் போஸ்ட்டு கிரேட் ஸ்கேல் ஜூனியர் மேனேஜ்மெண்ட் 1ல் வந்து பார்த்திங்கன்னா 5 வேக்கன்சி. அதில் அன்ரிசர்வ்டில் 4, ஓபிசியில் வந்து 1ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சீஃப் மேனேஜர் கிரேட் வந்து ஸ்கேல் மிடில் மேனேஜ்மெண்ட் 3ல் வந்து பார்த்திங்கன்னா 1 வேக்கன்சி. அன்ரிசர்வ்டில் மட்டும் 1 மட்டும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எந்த பொசிஷனுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் பொசிஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிலே வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் டெக்னாலஜியில் வந்து நம்பர் ஆஃப் பொசிஷன்ஸ் வந்து 10 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் ட்ரைனி ரிசர்ச் அண்ட் அனலிசிஸில் வந்து 5 கொடுத்துருக்காங்க. மேனேஜ்மெண்ட் ட்ரைனி ராஜ்பக்ஷாவில் வந்து 2 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் ட்ரைனி லீகலில் வந்து 5 கொடுத்துருக்காங்க. ஸோ லீகல் சைடுமே வந்து வேக்கன்சி வந்து இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டெப்டி மேனேஜர் லீகல் சைடு வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்கேல் வந்து ஜூனியர் மேனேஜ்மெண்ட் 1ல் வந்து பார்த்திங்கன்னா 4 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டெப்டி மேனேஜர் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் மேனேஜ்மெண்ட் இது வந்து டெப்டி கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீஸர் இதுக்கு வந்து 1 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நம்பர் ஆஃப் பொசிஷன்ஸ் வந்து 1. அதே மாதிரி சீஃப் மேனேஜர் கம்ப்ளைண்ட் ஆஃபீஸர் சைடு வந்து பார்த்திங்கன்னா மிடில் மேனேஜ்மெண்ட் 3 சைடு வந்து பார்த்திங்கன்னா 1 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பொசிஷனுக்கான எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மேனேஜ்மெண்ட் ட்ரைனி டிஜிட்டல் டெக்னாலஜி சைடு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பிஇ அல்லது பிடெக் டிகிரி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸில் வந்து முடிச்சிருக்கணும். அதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 60% ஆஃப் மார்க்ஸ் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து எம்சிஏ முடிச்சிருக்கணும். எம்சிஏ முடிச்சிருந்தாலும் ஓகே, எம்சிஏ முடித்தவங்களும் வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. எது மேனேஜ்மெண்ட் ட்ரைனி டிஜிட்டல் டெக்னாலஜி சைடு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் ட்ரைனி ரிசர்ச் அண்ட் அனலிசிஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து போஸ்ட் கிராஜுவேட் வந்து எக்கனாமிக்ஸ் சைடு வந்து முடிச்சிருக்கணும். அதில் 60% ஆஃப் மார்க்ஸ் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் ட்ரைனி ராஜ்பக்ஷாக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கிராஜுவேஷன் வந்து எனி கிராஜுவேஷன் வந்து முடிச்சிருக்கலாம். அதில் 60% ஆஃப் மார்க்ஸ் வந்து இருக்கணும். அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து இங்கிலீஷ் வித் ஹிந்தியில் வந்து மாஸ்டர் டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அல்லது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மாஸ்டர் டிகிரி ஆஃப் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் இங்கிலீஷ் வித் ஹிந்தியில் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லது சேம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து கொடுத்துருக்காங்க எந்தெந்த யூனிவர்சிட்டின்னு இந்த மேனேஜ்மெண்ட் ட்ரைனி ராஜ்பக்ஷாக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் ட்ரைனி லீகல் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து லா முடிச்சிருக்கணும். அதாவது டிகிரி ஆஃப் லா எல்எல்பி வந்து முடிச்சிருந்தா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து எலிஜிபிள். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 60% ஆஃப் மார்க்ஸ் வந்து இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து ரெகுலரில் வந்து எல்எல்பி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இப்போ நான் சொன்னேன் பார்த்திங்களா, இந்த 4 போஸ்ட்டுக்குமே அந்த டிஜிட்டல் டெக்னாலஜி ஆகட்டும், ரிசர்ச் அண்ட் அனலைசிஸ் ஆகட்டும், ராஜ்பக்ஷா ஆகட்டும், லீகல் ஆகட்டும், இந்த 4 போஸ்ட்டுக்குமே வந்து எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. ஸோ நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அதே வந்து பார்த்திங்கன்னா இந்த டெப்டி மேனேஜர் லீகல் இந்த டெப்டி மேனேஜர் லீகல் சைடுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எல்எல்பி வந்து முடிச்சிருக்கணும். அதில் 60% ஆஃப் மார்க்ஸ் வந்து இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அட்வொகேட்டாக உங்களுக்கு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்.
அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி 1 இயர் வந்து போஸ்ட் குவாலிஃபிகேஷன் லெவலில் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸாக வந்து இருக்கணும், லீகல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதே தெளிவாக அவங்க வந்து சொல்லிட்டாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த டெப்டி மேனேஜர் டெப்டி கம்ப்ளைண்ட் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அசோசியேட்டிவ் மெம்பர்ஷிப் வந்து இருக்கணும், அதாவது ACS இருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரெகுலர் கிராஜுவேஷன் வந்து 60% ஆஃப் டிகிரியில் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. MBA முடித்தவங்க LLB முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம், எனி டிகிரி முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம், நீங்கள் LLB MBA முடித்தவங்களும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கு 1 இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சீஃப் மேனேஜர் கம்ப்ளைண்ட் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி தான் ACS முடிச்சிருக்கு, ACS அதாவது அசோசியேட்டிவ் மெம்பர்ஷிப் வந்து உங்களுக்கு வந்து வேணும். அதே மாதிரி ரெகுலர் கிராஜுவேஷன் வந்து இருக்கணும், அதில் 60% ஆஃப் மார்க்ஸ் வந்து இருக்கணும். அதே மாதிரி LLB முடித்தவங்களும் MBA முடித்தவங்களும் ப்ரிஃபரபிள் அப்ளை பண்ணலாம். இதில் வந்து 10 இயர்ஸ் உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேணும், மினிமம் 5 இயர்ஸ் ஆவது உங்களுக்கு வந்து ICSல மெம்பர்ஷிப்பாக நீங்கள் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் ப்ரொஃபைல், நீங்கள் மேனேஜ்மெண்ட் ட்ரைனி போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா SC/ST கேண்டிடேட்ஸ்க்கு 33 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம், OBCயில் வந்து 31 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம், EWS அன்ரிசர்வ்டுக்கு வந்து 28 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம். இந்த மேனேஜ்மெண்ட் ட்ரைனிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் வந்து எலிஜிபிள். நான் ஆல்ரெடி சொன்ன அந்த 4 போஸ்ட்டுக்குமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இந்த டெப்டி மேனேஜருக்கு வந்து பார்த்திங்கன்னா SC/ST சைடு வந்து கிடையாது, ஏஜ் லிமிட் இல்லை, OBCக்கு மட்டும் 33, EWS அன்ரிசர்வ்டில் 30. இந்த சீஃப் மேனேஜருக்கு வந்து பார்த்திங்கன்னா SC/ST இல்லை, OBC இல்லை, EWSக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 40 வயசு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேல் பே வந்து பார்த்திங்கன்னா இந்த டெப்டி மேனேஜருக்கு வந்து பார்த்திங்கன்னா 48,450 ரூபாயிலிருந்து 85,920 ரூபா வரைக்கும் சேலரி பேக்கேஜ் வந்து சொல்லியிருக்காங்க. சீஃப் மேனேஜருக்கு வந்து பார்த்திங்கன்னா 85,920 ரூபாயிலிருந்து 1,52,080 ரூபா வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் டெஸ்ட்டுன்னு சொன்னேன்ல, அது வந்து எப்படி இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனல் நாலேஜ் சப்ஜெக்ட் வந்து இருக்கும், அதில் பார்ட் 1 பார்ட் 2ன்னு பிரிக்கிறாங்க. அதில் வந்து கொஷின் நம்பர் 1 வந்து கம்பல்சரி கொஷின்ஸாக வந்து இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்ட் 2ல் வந்து பார்த்திங்கன்னா அட்டெம்ப்ட் எனி 6 அவுட் ஆஃப் 8 கொஷின்ஸ், அதாவது 8 கொஷின்ஸ் இருக்கும், அதில் நீங்கள் எனி 6 கொஷின்ஸ் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணால் போதும். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 60 மார்க்ஸ், அந்த கம்பல்சரி கொஷின்ஸ்க்கு வந்து 40 மார்க்ஸ்க்குன்னு டோட்டலாக 100 மார்க்ஸ்க்கு வந்து நடக்குது. டோட்டல் டைம் வந்து பார்த்திங்கன்னா 2.5 மணி நேரம் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹவு டு அப்ளை, அதாவது அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகட்டும், பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ் ஆகட்டும், டாக்குமெண்ட் ஸ்கேன் அண்ட் அப்லோடுன்னு சொல்லி தெளிவாகவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதை படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸு, இன்டிமேஷன் சார்ஜ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ரீஃபண்டபிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ் ஆன்லைன் வந்து அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 22லேருந்து ஏப்ரல் 15 வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் இருக்குது, நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் ஆன்லைன் எக்ஸாம் நடக்கும்னு சொன்னால, அந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷன் எந்தெந்த சிட்டிஸில் வந்து நடக்கும், அதுக்கான எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து எங்கெங்கே நடக்கும்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்னையில் நடக்கும், கொல்கத்தாவில் நடக்கும், மும்பை அண்ட் நியூ டெல்லின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 4 பிளேசஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து போடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை, நம்மளுக்கு வந்து சென்னையிலேயே வந்து நடக்குது, நம்ம அங்கேயே போய் அட்டன் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் இன்டர்வியூ வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கான பர்சனல் இன்டர்வியூ வந்து எங்கே கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா மும்பை அண்ட் நியூ டெல்லியில் தான் வந்து கண்டக்ட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்க ஒரு இம்பார்ட்டன்ஸான பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். இதுக்கான லிங்க்கையும் அப்ளைக்கான லிங்க்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இது மாதிரியான பேங்க் ஜாப் அண்ட் கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டடான நியூஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.